Hello viewers, welcome to Mass Tutor. Exercise 2.1 10th sum. Prove that two consecutive positive integers are always co-prime. Two consecutive positive integers அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இரண்டு நம்பர்கள் ஓகேங்களா, டூ நம்பர்ஸ். தட் மீன்ஸ் இப்போ நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன் 25 அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் 26. அப்போ 25 அண்டு 26 அந்த மாதிரி இருக்கக்கூடிய டூ நம்பர்ஸ், அதுதான் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஓகேங்களா. அந்த டூ நம்பர்ஸுடைய அந்த டூ நம்பர்ஸும் எப்போவுமே கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோ ப்ரைம்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். கோ ப்ரைம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ நம்பர்ஸ்க்கு ஹச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதோடைய ஆன்சர் வந்து 1 வந்தது அப்படின்னா அந்த டூ நம்பர்ஸும் வந்து கோ ப்ரைம் அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டா? அதாவது டூ நம்பர்ஸ்க்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த டூ நம்பர்ஸ் வந்து கோ ப்ரைம். சரி, இது எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். லெட் த நம்பர்ஸ் பி, let the two consecutive integers be. என்ன consecutive integers கொடுத்துருக்காங்க இல்லையா. let the two consecutive positive integers be n. ஒரு நம்பர் n அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும், இதோட ஒன்று ஆட் பண்ண அடுத்த நம்பர் கிடச்சிடும் இல்லையா. ஒரு நம்பர் நான் என்னன்னு எடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த நம்பர் என்னவாக இருக்கும், n+1 அப்படின்னு கிடைக்கும். let the two consecutive positive integers be n and n+1. ஒரு நம்பர் என்னன்னா அடுத்த நம்பர் n+1 தான் இருக்கும். அப்படி இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இப்போ இந்த டூ நம்பர்ஸ்க்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரி, இந்த டூ நம்பர்ஸில் n வந்து ஒரு நம்பர், n+1 another நம்பர். இதில் இந்த ரெண்டு நம்பரில் எது பிக் நம்பர், இதை விட ஒன்று அதிகம் இது இல்லையா. அப்போ இந்த நம்பர் தான் பிக் நம்பர். ஓகே, அப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா பிக் நம்பர் ஏவும் ஸ்மால் நம்பர் பியும் எடுத்துக்கிட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹச்சிசிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, டேக் ஏ இஸ் ஈக்குவல் டு n+1 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு n. சரியா, take a is equal to n+1, b is equal to n using Euclid's division algorithm. a is equal to bq plus r இல்லையா. a is equal to bq plus r, 0 less than or equal to r less than modulus b. ஓகே, ஸோ இப்போ a ஓட வேல்யூ என்னது n+1, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n+1 is equal to b ஓட வேல்யூ n. இப்போ n இன்ட்டு, ஸோ ஓகே n+1ல் எத்தனை n இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஸோ டிவைட் பண்ணுங்கள், நார்மல் டிவிஷன் மெத்தட் தான். n+1 n-ஆல் டிவைட் பண்ணுறோம். எத்தனை n இருக்குது, n-ல் ஒரு n தான் இருக்குது, 1 n is n. சப்ராக்ட் பண்ணுறோம், we get n கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்குது 1 மட்டும்தான் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ கோஷன்ட் 1, ரிமைண்டர் 1, n into 1 + 1. ஸோ ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0. அப்போ அல்காரிதம் அப்படி இந்த ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணுமா, இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் வந்து டிவிடெண்ட் ஆயிரும், இங்கே இருக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து டிவைசர் ஆயிரும் சரிங்களா. சரி, இப்போ எண்ணை வந்து 1ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க. எண்ணை வந்து 1ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ எண்ணில் எத்தனை 1 இருக்கும், n into 1 n இல்லையா, 1 into n n. அதாவது ஒரு நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு n வந்து n-ல் எத்தனை n இருக்கும், எத்தனை 1 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா n into 1 n டைம்ஸ் இருக்கும். n into 1 n சப்ரேட் பண்ணும்பொழுது n - n 0ன்னு கிடச்சிரும். அப்போது கோஷன்ட் n, ரிமைண்டர் 0. ஸோ கோஷன்ட் n, ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சிருச்சா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய டிவைசர் தான் என்னது HCF. therefore HCF of n+1 and n is 1 கரெக்டாக. ஸோ n+1 and n-ஓட HCF வந்து என்னது 1 அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டூ நம்பர்ஸுடைய HCF வந்து 1 அப்படின்னு கிடச்சிதுன்னா அந்த டூ நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ், கோ ப்ரைம். therefore n and n+1 is co-prime. That is two consecutive positive integers are always co-prime. Hence proved. Okay, that's all.